ரோட் சைடு அம்பானிஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு 3 முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது நம்மளோட விர்ச்சுவல் வாரியர்ஸு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்களா? ஆமாங்க, பல விஷயங்கள்லாம் என் பார்வைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் திமுக சைட்லேருந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் காசு இறக்கி பார்த்திங்கன்னா விஜய் அண்ணனை ஒரு தப்பான விஷயத்தில் ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, கேரளாலே. இதை பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி நேற்று நான் போட்ட வீடியோ கீழே ஏகப்பட்ட விமர்சனங்கள், கமெண்ட்ஸும் சரி, ஆன்லைனில் அதை நான் ஷேர் பண்ணும்போது ஏகப்பட்ட விமர்சனங்கள். ஸோ இதெல்லாம் நிஜமாலே ஆர்கானிக்காக நடக்குதா, இல்லை யாருன்னா சொல்லி செய்கிறாங்களா, இல்லை என்ன விஷயம் அங்கே நடந்தது? ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்க்கிறது யாருன்றதை தெளிவாக சொல்லியாச்சு. விஜய் அண்ணா ஓப்பனாக மாநாட்டிலே தெரிவிச்சிட்டார். டிவிகே விசஸ் டிஎம்கே. நம்மளோட எதிரி பார்த்திங்கன்னா டிஎம்கே, திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபி, அதாவது திமுகவோட மறைமுக கூட்டணி பிஜேபி. இவங்க தான் நம்மளை எதிர்க்கிறோன்றது ஓப்பனாக ஸ்டேஜில் அடிச்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் நம்ம தோழர்களும் நம்மளும் நிறைய வீடியோவில் அதை சொல்லிட்டோம். ஆனால் இந்த திமுக என்ன பண்ணுறாங்க? ஸோ மறைமுகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எதிர்க்கிறாங்க. ஸோ ஏன் ஓப்பனாக எதிர்க்க முடியல? டைரெக்டாக வந்து சொல்ல வேண்டியதானே, நாங்கள் விஜய் அவர்களை எதிர்க்கிறோம், விஜய் அவர்கள் தான் எங்களுக்கு போட்டின்ட்டு. அதெல்லாம் பண்ணாமல் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இந்த மாதிரி நம்மளை எதிர்க்கணுமா? இதை பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் அவர்களை அழிக்கணும், தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியை இல்லாமல் பண்ணணும். இதுக்கு கோடி ரூபா செலவு பண்ணணும். அதாவது 1 கோடி 2 கோடிகள்லாம் கிடையாதுங்க, பல கோடி, 17 கோடியை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ கேட்கும்போது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நான் இதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் பெரிய லெவலில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து தான் தெரில. வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் நான் நினச்சேன் இது நிறைய மக்கள்கிட்ட போய் சேருன்ட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா ரெட் பிக்ஸில் அதே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கூட பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே தாண்டலை. அவர் நிறைய எடுத்து போட்டிருக்காரு, ஸ்க்ரீன்ஷாட் முதல் கொண்டு எல்லாமே எடுத்து போட்டிருக்காரு. நம்மளும் முதல்ல அதை பிரேக் பண்ணதே நம்ம தான். அதோட மீம்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நம்ம மக்கள்கிட்ட முதல்ல நம்ம தான் அதை உடச்சி சொன்னோம். இவ்வளோ கோடி செந்தில் பாலாஜியோட வீடியோக்கு பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருக்காங்கன்ட்டு. பெண்ணுன்ற நிறுவனம் பல காசை இறக்கி மீம்ஸும் சரி, ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் மக்களை அங்கே போய் சந்திக்காமல் இங்கே கொண்டு வந்து சந்திக்கிறாரு. இதெல்லாம் நியாயமா? அதாவது சாதாரண மக்கள் பேசுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் அமௌண்ட்டை இறக்குறாங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் இருக்குங்க, சங்கி மங்கின்ட்டு. இதை பற்றி நான் இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கேன். அது இந்த வீடியோ ஃபுல்லாக, அதில் வர வீடியோ எல்லாமே விஜய் அண்ணனை பற்றி அவதூறு பரப்புறது தான். ஸோ அதில் லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது. ஆர்கானிக் கிடையாதுங்க, காசு இறக்கி ஸ்பான்சர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அதை பற்றி தெளிவாக கூட நான் சொல்லியிருந்தேன். ஸ்பான்சர் ஆட் பண்ணுறாங்க, எவ்வளோ கேவலமான விஷயம். ஸோ நம்மலாம் விஜய் அண்ணனுக்காக உட்காந்து நம்மளோட டைம் ஒதுக்கி, நமக்கு விஜய் அண்ணனை பிடிக்கும், விஜய் அண்ணனை ஒரு இடத்துல உட்கார வைக்கணும், மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி நம்ம உட்காந்து இங்கே வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அவனுங்க என்ன பண்ணுறாங்க? பொய்யான அஜெண்டா கிரியேட் பண்ணி, பொய்யான ஏஐ மூலியமாக நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணி விஜய் அண்ணா அவர்களும் த்ரிஷா அவர்களும் தீபாவளி கொண்டாடுற மாதிரியும் நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை ரெடி பண்ணி மக்கள் மத்தியில் பரப்புகிறாங்க. ஸோ தமிழ்நாடு கிடையாதுங்க, கேரளாவில் விஜய் அண்ணனுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே விஜய் அவர்களுக்கு ஆதரித்து அங்கேருந்து ஒவ்வொரு போஸ்ட்டாக போடுறாங்க. இது எல்லாமே அவங்க கவனிச்சிருக்காங்க. ஸோ என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னா, கேரளாலேருந்து இங்கே நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகணும். அதாவது கேரளா மக்கள் விஜய் அவர்களை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகணும்னு சொல்லி அங்கே இருக்கிற மீடியாக்கெல்லாம் காசை கொடுத்து அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு பேமெண்ட் இறக்கி ஸ்பான்சர்ஸ் ஆட அங்கே ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வர விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. எவ்வளோ கேவலமான விஷயம் இதெல்லாம். யோசிச்சு பாருங்க. எதிர்க்கிறதா இருந்தால், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எதிர்க்கிறதா இருந்தால் டேரெக்டாக வந்து நாங்கள் உங்களை எதிர்க்கிறோன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஓப்பனாக சொல்லிட்டு தானே உங்களை எதிர்க்கிறோம். இந்த கேவலமாக பின்னாடி போய் காசை கொடுத்துட்டு காசை இறக்கி நீங்கள் இந்த செலவு பண்ணுறதுல பாதி அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற உங்கள் கட்சியோட வட்ட செயலாளருக்கோ கவுன்சிலருக்கோ கொடுத்து அந்த ரோடை ரெடி பண்ணுங்கள், ஸ்ட்ரீட் லைட் ரெடி பண்ணுங்கள், மக்களுக்கான சேவையை செய்யுங்க. மக்கள் தானாக உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஸோ விஜய் அவர்களை அழிக்கிறதுக்கு இவ்வளோ ஸ்கெட்சு போடுறீங்களே, அப்படி என்ன பண்ணிட்டார் அவர்? இந்த 4 வாரம், அதாவது இந்த சனிக்கிழமை அவர் வரதும், இந்த பிரச்சாரத்துக்கு வரதும், இந்த வெளியே அவர் வரும்போதெல்லாம் அவருக்கு கிடைக்கிற மரியாதை, மக்கள் கொடுக்குற செல்வாக்கெல்லாம் பார்த்துட்டு ஆடி போயிட்டாங்க. அவங்க உளவுத்துறை ரிப்போர்ட்டே வந்துச்சு, டிசம்பர் வரைக்கும் விஜய் அவர்கள் இதை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா திமுகன்ற கட்சி இல்லாமல் போய்டுன்றதை ஓப்பனாக அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க? ஸோ விஜய் அவர்கள் இனிமேல் வெளியே வரக்கூடாது. பார்த்தீங்களா, அந்த கரூர் இன்சிடென்ட் அப்போ எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ விஷயங்கள், நம்ம எத்தனை பேர் சந்திச்சிருப்போம், எவ்வளோ பிரச்சாரங்கள் முடிஞ்சிருக்கும், எத்தனை சுற்றுப்பயணங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். இது எல்லாமே முடக்கி இப்படி உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஸோ அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, அண்ணனை நீங்கள் ஒருபோதும் கைவிடக்கூடாது. காரணம் என்னென்னா, நேற்று ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன், உட்காந்து ஸ்பேஸில் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கட்சியை கலைக்க போகிறாரா, நம்ம பார்த்தீங்கன்னா லியோ 2 நடிக்க போகிறாருன்ற நியூஸ் வந்திருக்கு, இதெல்லாம் உண்மையான்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. பார்க்கும்போது ஒரு நிமிஷம் எனக்கு கோவம் வந்தாலும் இன்னொரு செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் பரவுற விஷயங்கள் அப்படி தான் இருக்குது.
விஜய் அவர்கள் இதை ஹேண்டில் பண்ண முடியாமல் போகிறாரு. ஏன்னா அவங்க டார்கெட் பண்ணிட்டாங்க. விஜய் அவர்கள் அடுத்த கட்டம் யார்? பொதுச் செயலர் ஆனந்த் சாரும், நிர்மல்குமார் அவர்கள், ஆதவ அர்ஜுனா, அந்த ராஜ்மோகன், இவங்க தான் 2ஆம் கட்டத்தில் இருக்கவங்க. ஸோ இவங்களெல்லாம் காலி பண்ணிட்டா விஜய் அவர்கள் தனியாகிடுவார். அதுக்கப்புறம் இருக்கிறது யார்? விர்ச்சுவல் வாரிஸ். இவங்க தான் இந்த ஆன்லைனில் எல்லாமே பண்ணுற விஷயம். ஆனால் அன்பில் மகேஷ் அந்த கரூர் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அழுத விஷயம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது எந்த அளவுக்கு காமெடியாக ட்ரெண்ட் பண்ணாங்கன்னு தெரியும். அதாவது அவர் நடித்த ஒரு சீன் ஒன்று இருக்குது, யாருக்குமே தெரியாதுங்க. திமுகவில் இருக்கிற நிர்வாகிக்கே தெரியாது இவர் சினிமாவில் நடித்தா, நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம விர்ச்சுவல் வாரிஸ் அதை கண்டுபிடிச்சி கொலாச் பண்ணி என்னப்பா உலக மகா நடிப்பாக இருக்கே எதுன்னு சொல்லி அதை ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு நம்ம பசங்க கிரவுண்ட் ஒர்க்கில் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க. எங்கெங்கேயோ போய் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க. உதயநிதி போட்ட பழைய ட்வீட்டை இப்போ ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் இந்த சிபிஐ விசாரணை கேட்டது, ஆளுங்கட்சியை எதிர்த்து நிறைய விஷயங்கள் அவர் பண்ணது எல்லாமே இப்போ எடுத்துகிட்டு வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம சிபிஐ கேட்கும்போது பிஜேபின்னாங்க. ஸோ அவங்க அப்போவே கேட்டிருக்காங்கன்றதை எடுத்துகிட்டு வந்து இது எல்லாமே பண்ணுறது யார்? விர்ச்சுவல் வாரியர்ஸ். அங்கேருந்து இங்கேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. இந்தியா லெவலில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. நம்ம அண்ணா ஒரு விஷயம் பண்ணாருன்னா அந்த அளவுக்கு அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க, மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க, நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்க அழிக்க வேண்டியது யார்? இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை. ஸோ இவனுக்குள்ளே நம்ம ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்ணுவோம். புசி ஆனந்த் அவர்களை பற்றியும் ஜான் ஆரோக்கியசாமியை பற்றியும் நடுவில் விஜய் அவர்களோட ஃபோட்டோவை போட்டு ஃபேக் ஐடியில் வருது. ரீசெண்டாக கூட நம்ம 2-3 ஐடிஸ் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து டிவிக்கோட ஹெட் ஆஃபீஸ்னு சொல்லி ஒரு பேஜாக இருக்கட்டும், விஜய் அண்ணனோட ஃபோட்டோ போட்டு வேற ஒரு பேரில் வர ஃபேக் ஐடியாக இருக்கட்டும், இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் அவர்களை ஆதரித்து பேசுறது, திடீர்னு நம்மளை கலாய்ச்சி பேசுறது, நமக்கு அவதூறு பரப்புறது, நம்ம பேரில் பொய்யான தகவலை பரப்புறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருமே அதை ரிப்போர்ட் பண்ணி அந்த ஐடி இப்போ கிடையாது, சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் விஜயனோட ஃபோட்டோ வச்சுட்டு நிறைய உள்ளே பூந்து எதோ பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைனில் விர்ச்சுவல் வாரியர்ஸ்குள்ளே கருப்பாடு பூந்துச்சுன்னே சொல்லலாம். பூந்து மக்கள் மத்தியில் அவதூறு பரப்புகிறாங்க. ஸோ விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. ஏன்னா நம்ம செட்டில் இருக்கிற பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க ஆன்லைனில் அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. உங்கள் தலைவர் பற்றியா சரி கிடையாது, உங்கள் தலைவரை வெளியே வர சொல்ல, இதுக்கு காரணம் யார்? புசி ஆனந்த் அவர்களும் ஜான் ஆரோக்கியசாமி, இதுக்குள்ளே இருக்கிற ஆளுங்க தான் இதை குழப்புறாங்கன்னு சொல்லி பொய்யை பரப்பி அவங்க மைண்டில் என்ன வந்துச்சு? ஆமாம், புசி ஆனந்த் சரியில்லை, இதை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ பண்ணணும்னு ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் மேலே நிறைய அவதூறுகளும் நிறைய விஷயங்களும் பரப்புகிறாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? தெரிஞ்சால் நீங்களே அவரை பற்றி அந்த மாதிரி பேச மாட்டீங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோவே நான் பண்ணுறேன். ஆனால் அவர் பேரை வச்சு கட்சி நாசமாக போகுது அப்படிலாம் கிடையாதுங்க. ஏன்னா தலைவருக்கு தெரியாதாங்க? யோசிச்சு பாருங்க. ஒன்றுமே இல்லாமல் இருந்த நாளைய தீர்ப்புலேருந்து இப்போ பார்த்தீங்க, இப்போ வந்து அவர் கடைசியாக வர ஜனநாயகம் வரைக்கும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்திருக்காரு. ஸோ அவர் தேர்ந்தெடுத்த ஆளுங்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்க? சினிமாவாக இருந்தாலும் சரி, அவர் பார்க்குற மக்களாக இருந்தாலும் சரி, எப்படி அவர் ஃபோக்கஸ் பண்ணி வந்து இந்த இடத்துல நின்று இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு தலைவருக்கு தெரியாதாங்க யாரை இன்சார்ஜ் போடணும், யாரை எது பண்ணணும்னு அவருக்கு தெரியாதா? அவர் என்ன அது கூட தெரியாமல் அங்கே அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. இது நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த மனிதர் இந்த அளவுக்கு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ போராடி இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாருன்னா அவரோட ஜட்ஜ்மெண்ட் தப்பாக இருக்கும்னா நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் கிளியராக வராருங்க. நம்மளை தான் குழப்பறாங்க, நம்ம தான் தெளிவாக இருக்கணும். என்ன தான் குழப்பினாலும் நம்மளோட இலக்கு என்ன? அடுத்த 6 மாதத்துக்குள்ளே விஜய் அண்ணா அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கணும், மக்களுக்கு நல்லது நடக்கும். அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்மளுக்குள்ளே சண்டை போட்டு நம்மளுக்குள்ளே பேசிக்கிட்டு அவரை மாற்றணும் இவரை மாற்றணும், அவர் சரி இவர் சரி, இதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாது. இப்போ விஜய் அவர்களே அந்த கரூர் விஷயத்துலேருந்து வெளியே வந்துட்டு அடுத்த சுற்றுப்பயணத்தை போய் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு தான் நம்ம வெளியே ஸ்ப்ரெட் பண்ணணும். ஆனால் மக்கள் நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. ரீசெண்டாக பேரலை சேனலில் உட்காந்து அவர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட அந்த 41 குடும்பத்தில் 5 குடும்பங்கள் வரவே இல்லை, எதிர்த்துட்டாங்க, நாங்கள் ஏங்க விஜயை சென்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை பரப்புகிறாங்க. உண்மையில் என்ன தெரியுமாங்க நடந்தது? அங்கே தினத்தந்தி பேப்பரில் ஏதோ ஒரு பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். அங்கே இருக்கிற ஒரு குழந்தையோட அப்பா, இறந்த குழந்தையோட அப்பா சொல்கிறாரு, விஜய் அவர்கள் இவ்வளோ குடைச்சல் கொடுக்குறாங்களா, நீங்கள் விடுங்க, தம்பியை பார்க்க நான் வரேன் சென்னைக்கு, யார் கூப்பிடணும்னு சொல்லுங்கள், நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றாங்க. அதாவது அந்த பாதிக்கப்பட்ட மக்களே சொல்லியிருக்காங்க. 41 குடும்பங்களும் அங்கே அவங்கள எல்லாருமே பார்த்து வண்டியில் ரெடி பண்ணி அவங்கள கூட்டு வர ப்ராசஸ் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. நாளைக்கு அவங்கெல்லாம் சென்னை வராங்க. விஜய் அவர்கள் மகாபலிபுரம் சைடில் எந்த பப்ளிசிட்டியுமே இல்லாமல் அவங்க உட்காந்து பேச போகிறாரு, மனம் விட்டு பேச போகிறாரு. ஏன்னா அந்த 41 குடும்பம் அவரோட குடும்பம், தத்து எடுத்துட்டார் அவர். ஸோ அவரோட குடும்பம், அவங்கக்கிட்ட என்ன பேசணும், மனம் விட்டு என்ன பேசணும், இனிமேல் அடுத்த கட்டம் என்ன நடக்கும், இது அரசியலே கிடையாது, இதில் அரசியலே கிடையாது. நான் வந்த மீட்டிங்கில் இது நடந்திருக்கு. ஸோ அந்த மக்களோட டைரெக்டாக பேசணும் விரும்புகிறார். ஆனால் அவர் கரூர் போயிருந்தாலும் வேறு எங்கே பிளான் பண்ணியிருந்தாலும் நிறைய அசம்பாவிதம் நடந்திருக்கும், நிறைய ட்விஸ்ட்டு நடந்திருக்கும், நிறைய பேர் இதுக்குள்ளே வேலையை பார்த்துருப்பாங்க. விஜய் அவர்களுக்குள்ளே நிறைய வேலையை பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போது பக்காவான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டார்ல. ஸோ இதை கூட திசை திருப்பத்துக்கு நிறைய வேலைகள் நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு வீடியோக்கே 3 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க. விஜய் அன்னைக்கே சொன்னார், வண்டியாக காசை வந்து கூட்டு வரேன். நான் கூட நினச்சேன் எலெக்ஷன் டைமில் மக்களுக்கு தான் காசு கொடுப்பாங்கன்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் இவங்க வேலை செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கும் நடக்காத விஷயம்.
அப்போ எந்த அளவுக்கு விஜய் அவர்களை பயப்படுறாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரெட் பிக்ஸ் சேனலில் தெளிவாக எடுத்து பார்ட்டாக பிரித்து மேய்ஞ்சு கொடுத்துட்டாங்க. நம்ம வீடியோ கீழே நேற்று நான் போட்ட வீடியோ கீழே அவ்வளோ கமெண்டேன். சோபா மண்டாவும் இருக்குது, சோபா மண்டாலாம் போயிடுச்சுங்க, அதெல்லாம் மாறி ட்ரெண்ட்ஸாக மாறி ரொம்ப நாள் ஆச்சாங்க, ஒரு மாலே வந்துடுச்சு. ஸோ உங்கள் மண்டபமே வச்சுட்டு நீங்கள் எங்கே வெளியே மண்டபம் தருறீங்க? உங்கள் ரசிகர் மன்றத்திலோ இல்லை உங்கள் கட்சி ஆளுங்கிட்டையும் மண்டபம் கிடையாதா? இப்படியெல்லாம் கேட்குறாங்க. நமக்கு மண்டபம் கிடைச்சாலும் லோக்கல் ஸ்டேஷனில் பர்மிஷன் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் நம்ம கூட்டம் எதுவுமே போடக்கூடாது. சாதாரண ஒரு மீட்டிங் போடுறா இருந்தால் லோக்கல் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கணும். அவங்க அனுமதி கொடுத்தா தான் நாங்கள் மீட்டிங்கே போட முடியும். ஸோ சாதாரண ஆளுக்கே அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டார் ஒரு கட்சி தலைவர் வரும்போது எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் தெரியுமா? ஸோ இவனுங்க சேரை போட்டு உட்காந்துக்கினே சிரிச்சுக்கினே இல்லைங்க இவங்க பர்மிஷன் கேட்ட லெட்டரை கொடுக்க சொல்லுங்கள், லெட்ரு வெளியிட சொல்லுங்கள். ஏண்டா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா? நீங்கள் சொல்கிறலாம் நாங்கள் கேட்குறதா எங்கள் வேலை. எங்கள் வேலை மக்கள் பணி செய்கிறது. நீங்கள் உட்காந்து பேசுகிற அந்த பாதி டைமில் நீங்கள் மக்கள் வேலையை செய்யலாமே. மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுங்க. மழை பெஞ்சு எத்தனை விவசாயிகள் இப்போ நடு ரோட்டுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? எவ்வளோ வாழைகள், கிட்டத்தட்ட 24 லட்சத்துக்கு கும்பகோணத்தில் விவசாய பொருள் அழிஞ்சு போயிருக்கு. ஆனால் இங்கே முதலமைச்சர் மாரி செல்வராஜும் துருவ் விக்ரமையும் கூப்பிட்டு பைசன் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காரு. அதில் துணை முதலமைச்சர் உட்காந்து கையை கட்டி சிரிச்சு நிற்கிறாரு. காலங்காலத்தில் ரவுடி டைம் சொல்லி 2 நாயை வாக்கிங் கூப்பிட்டு போறாரு. இவர் என்னங்க நாயோட ட்ரெயினர் அவர்? சொல்லுங்க பாப்பா, டெய்லி காலைல நாயை கூட்டணும் வாக்கிங் போகிறதுக்கு. ஒரு துணை முதலமைச்சருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது. அங்கே தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்கள கிட்ட போய் அவங்க கிட்ட பேச டைம் இல்லை. இவர் நாயை வாக்கிங் கூப்பிட்டு போகிறது டைம் இருக்குது. முதலமைச்சருக்கு படம் பார்க்க டைம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எவனுமே பேச மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம பேசினா கீழே 10 பேர் வந்து கமெண்ட் அடிக்கிறது காசை வாங்கிட்டு. ஏன்டா அவங்க தலைவர் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டார். எங்கே இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசியல் களமே கிடையாது. எல்லாருமே பார்க்குற அரசியல் என்ன? பல வருஷமாக பார்க்குறது என்ன? இந்த மழை டைமு வெயில் டைம்லாம் வந்தால் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு போகிறதோ, மக்கள் பிரச்சனைகள் வந்தால் 10 அறிக்கை கொடுக்குறது, இது கிடையாது. ஸோ நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக பாருங்கள், கரூர் விவகாரத்தில் நாங்கள் எதனா ஒன்று பேசணுமா, நாங்கள் அந்த மக்கள்கிட்ட பேசணும். அவர்கிட்ட வீடியோ கால் மூலிமா பேசணும். ஒரு வீடியோ கிளிப்பிங் மக்களுக்கு தெரியப்படுத்தி போட்டோம். மற்றபடி இதில் நாங்கள் என்ன அரசியல் பண்ணோம்? எதுவுமே பண்ணல. இது நாங்கள் பர்சனலாக எடுத்து இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அரசியல்னால் என்னன்றதை கற்றுக்கோங்க எங்கள் கிட்டேருந்து. சும்மா டாம் டூம்னு வந்து பண்ணுறது அரசியல் கிடையாது. மக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக போய் சேரணும். மக்கள் கேட்குற கேள்விகள் கரெக்டாக போய் சேரணும். சும்மா 10 ப்ரெஸ் மீட்டை கொடுத்துக்கிட்டு 10 இடத்துல பேசிக்கிட்டு இது கிடையாது. இது கிடையவே கிடையாது. டீசெண்ட் அப்ரோச்சுன்னு முதல்ல எங்கள் அண்ணன் சொல்லிட்டார். அதை தான் நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம். இதை மக்கள் புரிஞ்சுக்கணும், இது தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வீடியோ பண்ணவே மெயின் என்னோட ரீசனே அதுதான். ஸோ இது ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் பண்ணேன். ஆனால் நேற்று என் வீடியோக்கில் எனக்கு தெரியும் மேக்ஸிமம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்னு தெரியும். நான் டெய்லி கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறேன். ஸோ புதுசாக ஆளுங்க உள்ளே வரும்போது எனக்கே சந்தேகம் வருது. ஸோ அதனால் இதை நம்ம தெளிவுபடுத்தணும் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. டாடா, டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.